பவா ஜெய விஜய் பவா ஜெய விஜய் பவா சர்வ கல்யாண குணசேகரா சகல பூவனம் போற்றும் சத்திய உதாரா ஸ்ரீ ஸ்ரீ பலராம சார்வபௌமா ஜெய விஜய் பவா ஜெய விஜய் பவா. நிறுத்துங்கள். பரிசுகள் வழங்கச் சொல்லுகிறேன். எங்கள் இல்லத்திற்கு வந்து என்னையே புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. ஏன் கூடாது? தாங்கள் சர்வ காலத்திலும் உலகம் போற்றும் உத்தமராயிற்றே. ஆமா ஆமாம். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் விஜயம் செய்வீர்கள் என்று நினைக்கவே இல்லை. நினைப்பதற்கு என்ன இருக்கிறது அண்ணா? தாங்களோ வரதேவர். அங்கு அவர்களுக்கு என்ன வரம் கொடுத்தீர்களோ என்னமோ காலம் கடப்பதற்குள் ஞாபகப்படுத்த வந்திருப்பார்கள். எதற்காக ஞாபகப்படுத்த வேண்டும் கிருஷ்ணா? அன்று அவர் வரம் கொடுத்த போதே நாங்கள் கண்ணியர்களானோம். ஆமாம். பிறகு விஷயமின்றி விஜயம் செய்ய மாட்டார்கள் விவேகிகள். அண்ணா, என்ன ஆனாலும் சரி, இவர் உங்களுடன் சூதாடுவதை மாத்திரம் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அவ்வளவு பயம் எதற்கு கிருஷ்ணா? சூதாட்டத்திலும் அண்ணனுடையதே வெற்றி. அவர் தர்மாத்மா. ஆனால் நீங்கள் தர்மாத்மா அல்ல என்று தெரிந்தாலும் அண்ணாவிடம் அணுகுவது கஷ்டம்தான். நீங்கள் எதற்கும் எச்சரிக்கையாயிருப்பது நல்லது. ஏதோ சிறியவன் சொல்கிறேன். பார்த்தீர்களா கிருஷ்ணன் எவ்வளவு சாமர்த்தியமாக எச்சரிக்கிறார் என்று? அப்படி ஒன்றும் இல்லை. உங்களை போன்ற அறிவாளிகளை கண்டால் எங்கள் கிருஷ்ணன் கொஞ்சம் அதிர்ச்சி அடைவது வழக்கம். வாருங்கள் வாருங்கள். ஸ்ரீ லக்கணகுமாரன் ஜாதக முறைப்படி நிர்ணயமான லக்னம் இது. சௌபாகியவதி வத்சலா கல்யாணம் ஜெகப்பிரசித்தமாய் நடக்கும். ஆஹா, லக்னபலம் கூட ஒரே அமக்கலமாய் இருக்கிறது. ஆமா, லக்னம் கூட நீங்களே நிச்சயித்துக் கொண்டு வந்து விட்டீர்களே. ஆமாம், தாங்கள் வரம் கொடுத்த போதே சுபம் சீக்கிரமே நடக்க வேண்டும் என்று பீஷ்மர், துரோணர், விதுரர் முதலான பெரியோர்கள் அனைவரும் இந்த லக்னத்தை நிச்சயித்து அனுப்பினார்கள். அப்படி பெரியோர்கள் அனைவரும் நிச்சயித்தார்கள் என்றால் விசேஷம் ஏதாவது இருக்கத்தான் வேண்டும். அண்ணா, இனி நாம் ஏன் யோசிக்க வேண்டும்? நடக்கட்டும். அப்படியே நம் சங்கு தீர்த்தர் கூட ஏதோ லக்ன பரீட்சை செய்து கொண்டிருக்கிறார். சங்குதீர்த்தர். ஆஹா, சங்குதீர்த்தர் என்றால் அறிவின் சிகரம் அல்லவா? இந்த லக்னத்தில் சந்தேகப்படுவதற்கு எதுவுமே இல்லை. சஞ்சலப்படுவதற்கு அதைவிட எதுவுமே இல்லை. ஆனாலும் மணமகள் ஜாதக பிரகாரம் கிரகச்சாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த லக்னத்தை ராட்சச கணாச்சாரியான சுக்கிரன் வக்ரதிஷ்டியாய் பார்த்து கொண்டிருக்கிறான். இதனால் மணமக்களுக்கு கலகங்களும் கஷ்டங்களும் ஏற்படலாம். ஆம், அதேதான். சாஸ்திரம் எதை சொன்னாலும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உள்ளதைத்தான் சொல்லும். நாம் தன்மையோடு அதனுடைய சாராம்சத்தை தான் கிரகிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் கலகம் என்றால் பிரணய கலகம் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி கஷ்டங்கள் என்றால் அதிக சந்தான பிராப்தி என்றே விளக்க வேண்டும். ஆனால் இது தக்த யோகமும் கூட. இந்த லக்னத்தில் முதலில் விவாகமே நடக்காது என்பது சாஸ்திரம். ஆஹா, உங்கள் பாண்டித்யத்திற்கு அவசியம் பரிசு வழங்க வேண்டியதுதான். ஆனால் உங்கள் சாஸ்திரங்கள் சாதாரண பிறவிகளுக்குத்தான். எங்கள் கௌரவர்கள் போன்ற அசாதாரண அபூர்வ ஜாதகர்களுக்கு அல்ல. இருக்கலாம். ஆனால் சனி இந்த வீட்டில் இருக்கும் போது இருக்கட்டுமே, லட்சம் சனி கிரகங்களை வை. நம் சகுனி மாமா இந்த வீட்டில் இருக்கும் போது அசல் சனி எந்த வீட்டில் இருந்தால் என்ன? ஏற்றுக்கொள்ளுங்கள் தீர்த்தரே, ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் சம்பிரதாயம் அது. அண்ணா, அவர்கள் அவசரமே என் அவசரம். நானும் இந்த சம்பந்தத்திற்கு இந்த லக்னத்தையே ஆமோதிக்கிறேன். காலம் போதாதென்றால் தவிர. கிருஷ்ணா, சாட்சாத் நீயே எல்லாம் ஏற்று நடத்தும் போது காலம் போதாமல் போகுமா? எனக்கு அந்த பயம் இல்லை. சரி, இந்த லக்னத்திலேயே விவாகத்தை நடத்தி விடுவோம். ஆஹா, அதிர்ஷ்டம் என்றால் நம் வத்சலா அம்மையாருக்குத்தான். ஸ்ரீ லக்னகுமாரர் அவர்களின் பட்ட மகிழ்ச்சி பானுமதி மகாராணியாரின் மருமகளாக போகிறார் என்றால் மல்லி அம்மா. ஜாகிரதை, வாய்க்கு வந்தபடி விளராதே. போ இங்கிருந்து. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.